தமிழக அரசியலில் வரலாற்று சின்னங்கள் இன்று மீண்டும் விவாதத்தின் மையமாக மாறியுள்ளன. ஒரு காலத்தில் சமூக சீர்திருத்தத்தையும் மொழி உரிமை போராட்டத்தையும் பிரதிபலித்த ஒரு திரைப்படம் தற்போது அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுவதாக கடும் விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் பராசக்தி படத்தை தூக்கி வைத்து திமுக இன்று கொண்டாடி வருகிறது. ஒரு காலத்தில் சமூக நீதி மற்றும் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் அடையாளமாக இருந்த படம் தற்போது அரசியல் லாபத்திற்கான சின்னமாக பயன்படுத்தப்படுவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. திமுக இந்த படத்தை கொண்டாடுவதற்கான முக்கிய காரணங்களும் தற்போது விமர்சனத்துக்கு உள்ளாகி உள்ளது. இந்த படம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்டது என்பதும், கருணாநிதி அவர்கள் திரைக்கதை வசனம் எழுதிய படம் என்பதும், மேலும் இந்த படத்தின் தலைப்பு இப்போது மீண்டும் பயன்படுத்தப்படுவதும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இந்த படத்தை தயாரித்திருப்பவர் 4ஆம் தலைமுறை வாரிசு இன்பநிதி என்பதும் அரசியல் வட்டாரங்களில் கேள்விகளை எழுப்பியுள்ளது. சமூக போராட்டத்தின் அடையாளமாக இருந்த ஒரு படத்தை குடும்ப அரசியலின் அடையாளமாக மாற்றியுள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது காங்கிரசுக்கு எதிராக அண்ணா அவர்கள் முன்னின்று நடத்தியது. ஆனால் இன்று அதே காங்கிரசுடன் திமுக கூட்டணி வைத்து ஆட்சி நடத்தி வருகிறது. இது அண்ணாவின் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் அடிப்படை நோக்கத்தை நீர்த்து போக்கியதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அண்ணா அவர்கள் திமுகவை தொடங்கியது தமிழ்நாட்டு ஜனநாயக ஆட்சி வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான், குடும்ப ஆட்சிக்காக அல்ல. ஆனால் இன்றைய திமுக குடும்ப அரசியலாக மாறிவிட்டதாகவும், அண்ணாவின் பாதையிலிருந்து கட்சி விலகியுள்ளதாகவும் அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். ஒரு காலத்தில் போராட்டத்தின் குரலாக இருந்த பராசக்தி படம் இன்று குடும்ப அதிகாரத்தை பளிச்சென்று காட்டும் அரசியல் விளம்பரமாக மாற்றப்பட்டிருப்பதே திமுக எந்த கொள்கையை கைவிட்டு எந்த பாதையில் சரிந்துவிட்டது என்பதற்கான வெளிப்படையான சாட்சியாக பார்க்கப்படுகிறது.